வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கு முக்கியமான அரசியல் செய்திகள் நமது அரசியல் ஆடுகளத்தில் என்ன அப்படின்னு பார்க்கலாம். முதல் செய்தி, இந்த திமுக காரனுக்கான குறிப்பாக உதயநிதி தான் அங்கே சட்டசபையில் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு இதாகி 2 கோடி பேர் பார்த்துட்டாங்க. படு கேவலமாயிடுச்சு. விஜய் வாயை திறந்து நாரை அடித்த உடனே படுகடுப்பாகி நேற்று ஒரு வேலை பண்ணியிருக்காரு. என்னென்னா, இது யாருக்கும் தெரியாது, விஜய்க்கே தெரியுமா என்னன்னு தெரியல. இவர் ஒரு சினிமா நடிகை, இவருக்கு வேண்டிய சினிமா நடிகையை கூப்பிட்டு திரிஷாட்ட சொல்லி இவர் இது பிறந்த நாள் கொண்டாடுற ஒரு ஃபோட்டோவை திரிஷாவை போட வை அப்படின்னு இவர் தான் பண்ணியிருக்கார். அவருக்கு வேண்டிய சினிமா நடிகைட்ட அவங்க திரிஷாட்ட சொல்லி, என்ன நீ விஜய்க்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லலை, நீங்கள் 2 பேரும் கேக்கு இது பண்ண மாதிரி இருக்கிற ஃபோட்டோவை போடுன்னு சொல்லி அந்த அவங்க ஒன்றுமே தெரியாமல் நேற்று அவங்களுடைய இதில் சோஷியல் மீடியாவில் இது விஜய் பிறந்தநாள் கேக்கு பக்கத்தில் உட்காந்துருக்கிற மாதிரி, பக்கத்தில் திரிஷா உட்கார்ற மாதிரி ஃபோட்டோவை உதயநிதி சதித்திட்டம் தீட்டி போட வச்சுருக்கார். அதனால் அவங்க திரிஷாங்கிறவங்க அவங்களுக்கு ஒன்றும் அரசியலை பற்றி தெரியல. இவங்களை அரசியல் ரீதியாக சினிமா நடிகைகளை வச்சு தூண்டி விடுறாங்கங்கிறது அவங்களுக்கு தெரியலை. அவங்க இதை போட்டாங்க. அது நீங்கள் அந்த ஃபோட்டோவை பாருங்கள், அதில் ஸ்க்ரீனில் போடுறோம். இது பழைய ஃபோட்டோ, விஜய் முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லாம் இருந்த பழைய ஃபோட்டோ. அதில் அவர் கேட்க இருக்காரு, அந்த அம்மா பக்கத்தில் இருக்காங்க. இதை போட்டு இன்றைக்கி சோஷியல் மீடியா பூரா திமுக காரங்க சோஷியல் மீடியாவில் அசிங்கப்படுத்தி பாருங்கள், விஜய் திரிஷா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு எல்லார்ட்டையும் ஊரை ஏமாத்துறதே இப்படி தானே. ஊரை அதாவது இல்லாதையும் பொல்லாதையும் புரளிய கிளப்பி மக்கள் மனசை கெடுப்பான். இவன் கொள்ளையடிக்கணும்னா வேறு யாரும் வந்துடக்கூடாது, அவங்கள காலி பண்ணால் தானே இவன் கொள்ளையடிக்க முடியும், ஊரை ஏமாற்ற முடியும். அடித்து துரத்திட்டாங்க அவங்கள. 59 சீட்டு அதிகம். திருப்பி நெல்லு நீ உன்னுடைய திமுகவுடைய சட்டசபை இதை உறுப்பினர்களை ராஜினாமா சொல்லிட்டு திருப்பி நெல்லு. ஒரு சீட்டு நீ வர்றீங்களான்னு பார்ப்போம். சேப்பாக்கிலே நெல்லுங்க. நீங்கள் இது சேர்பாபுக்கு சொல்கிறேன், நீங்கள் இதிலேயே நெல்லுங்க. துறைமுகத்தில் ஒரு வேலை ஜெயிக்க முடியாது. மக்கள் காரி துப்பிட்டாங்க, உங்களை விரட்டிட்டாங்க. ஆக குறுக்கு வழியில் வர்றதுக்காக இந்த மாதிரி திரிஷாவற்றிய நடிகைகளை வச்சு தூண்டி விட்டு, அதாவது அவங்க கருணாநிதியோட அப்படியே அப்பட்டமான ஜெராக்ஸ் காப்பி தான் உதயநிதி. எல்லா கெடுதலும் பண்ணுவார், ஆனால் வெளியிலேயே தெரியாமல். ஜனநாயக கெடுதல் கொடுத்ததுலேருந்து ஜனநாயகத்துக்கு அந்த ஒரு சினிமா நடிகையை வச்சு பாஜக மந்திரியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணதில் இருந்து பராசக்திக்கு மோடியை கூட்டிகிட்டு போய் மோடிகிட்ட போய் அறிமுகப்படுத்த முருகனை வச்சு அறிமுகப்படுத்தினதுலேருந்து அத்தனை சதித்திட்டத்தையும் தீட்டினது உதயநிதி தான். இதை சினிமா நடிகையை வச்சு அந்த நேரத்தில் திரிஷாவையே போட வைக்கிற மாதிரி ஒன்று பண்ணியிருக்காருங்கிறது எங்களுக்கு செய்தி, உண்மையான செய்தி, உறுதியான செய்தி. அதுக்கு ஆதாரத்தோடு தான் நான் பேசுகிறேன். ஆக இப்படி ஒரு சதி திட்டத்தை போட்டிருக்காரு உதயநிதி. சரி, உதயநிதி பிறந்த நாள் இன்னைக்கு திரிஷா அவங்க பக்கத்தில் உட்காந்துருக்கிறத பற்றி கதை சொல்கிறீங்களே. உங்கள் பிறந்த நாள் இன்னைக்கு ஒரு சினிமா நடிகைக்கு நீங்கள் வாயில் கேக்கு ஊட்டினதும், அந்த சினிமா நடிகை உங்களுக்கு வாயில் கேக்கு ஊட்டினதும் இருக்கா இல்லையா? அந்த படத்தை பாருங்கள். இந்த படத்தில் உதயநிதி பிறந்த நாளைக்கு உதயநிதி எடுத்து யாராச்சும், நான் சொல்கிறேன், தமிழ்நாட்டு மக்கள் நீங்கள் எல்லாம் குடும்பஸ்தர்கள், உங்களுக்குன்னு மனைவி இருக்காங்க, உங்கள் பிறந்த நாளைக்கு கேக்கு மனைவிக்கு தான் ஊட்டணும். சினிமா நடிகைகளுக்கு ஊட்டி அதை படம் எடுத்து சோஷியல் மீடியா சமூக வலைதளங்கள்லாம் வந்திருக்கு. சினிமா நடிகைக்கு தன் பிறந்த நாளைக்கு கேக்கை ஊட்டும் உதயநிதி மற்றவங்க பிறந்த நாளைக்கு கேட்க இது பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு அடிப்படை தகுதியே இல்லை. இன்னொரு வீடியோ போடுறோம், அவர் இன்னொரு சினிமா நடிகை எவ்வளோ நெருக்கமாக பேசுகிறாங்க. அதை அந்த பேட்டி எடுக்கிறவரே அந்த நடிகையே கேட்குறாங்க, இன்னும் புரியலையா அப்படின்னு கேட்குறாங்க. இவரை பற்றி சொல்லிட்டு அவர் ஆமாம் எனக்கும் புரியலைன்னு பேசுகிறாங்க. இந்த வீடியோ பாருங்க. அதே மாதிரி தான் இருப்பார், அப்படியே அமைதியாக. ஓகே, ஹி இஸ் நாட் டிஃபரண்ட். அப்படியே அமைதியாக இருப்பார், ஒரு ஆட்டிடியூட் எதுவுமே கிடையாது. ஹி இஸ் ஜஸ்ட், ஹி இஸ் வெரி கேரிங் அண்ட் ஹி இஸ் நைஸ் பர்சன். ஸோ
இது கூட புரியலையாங்க. இது கூட போய் நான் எதை எடுத்துக்கிறேன், 2 பேருக்குள்ள நான் மாட்டிட்டு இருக்க மாதிரி இருக்கு எனக்கு. ஆக இந்த நடிகட்டே இவ்வளவு இதுவாக இருந்திருக்காரு, நெருக்கமாக வீடியோவே இருக்குது. இதை பூரா எடுத்து இன்ஸ்டாகிராம் இதிலெல்லாம் போட்டது உதயநிதி அந்த நடிகைகிட்ட தனக்கு நெருக்கம் இருக்கிறத காமிச்சிட்டு, இன்றைக்கி விஜய் வந்துக்கிட்டு திரிஷா வந்து விஜய் பிறந்த நாளைக்கு போட்டதாக ஒரு இதை போடுறாங்களே, இதுக்கெல்லாம் அடிப்படை தகுதி இருக்கா உதயநிதிக்கு? அதனால் எதையாச்சும் செஞ்சு மக்கள் தூக்கி எறிஞ்சிட்டாங்க. எதையாச்சும் ஒரு சதித்திட்டம் செஞ்சு எம்ஜிஆர் இதில் இருக்கார், 1984 சிகிச்சை எடுத்துக்கிட்டு அமெரிக்காவில் எலெக்ஷன் இங்கே வருது. கருணாநிதி என்ன பண்ணார், எவ்வளோ உதவி செஞ்சுருப்பார் எம்ஜிஆர். எம்ஜிஆர் இல்லைன்னா ஒரு முதலமைச்சராகவே வந்திருக்க முடியாது. அப்படிப்பட்ட நண்பரையே, நண்பர்னா இவர் எம்ஜிஆர் தானே இவரை நண்பராக ஏற்றுக்கொண்டார், இவர் பகைவனாக தான் வச்சார். எம்ஜிஆர் செத்து போயிட்டார், ஐஸ் பாக்ஸில் வச்சுருக்காங்கங்கிற பொருளையை கிளப்புனாங்க. அப்போ ஏன் ஜெயிக்கிறதுக்கு எம்ஜிஆர் ஒரு சிகிச்சை பெறாருன்னு மக்கள் ஓட்டு போட்டுருவாங்கன்னு. அதே மாதிரி 1996 ஜெயலலிதா அவர்கள் வந்து வளர்ப்பு மகன் திருமணத்துக்கு அவ்வளவு பண்ணாங்க, அதை பண்ணாங்க, இதை பண்ணாங்கங்கிற புரளியை சன் டிவி வச்சு போட்டு ஜெயித்தாங்க. ஆக புரளி மன்னர்கள் வருங்க, எதையாச்சும் ஒன்று சொல்லி மறுபடியும் ஆட்சியை பிடிக்கணும்னு துடிக்கிறாங்க. தமிழ்நாட்டு மக்கள் ஜாக்கிரதையாக இருங்க, உங்கள் சொல்கிற எதையும் நம்பாதீர்கள். அந்த சினிமா நடிகை விஷயத்தில் இவர்தான் மற்ற நடிகைகளை வைத்து தூண்டி விடுகிறார். விஜய்க்கு இந்த கருத்தை சொல்லணும், ஜாக்கிரதையாக இருங்கள். அவர் மற்ற இதை வச்சு இவங்களை தூண்டி விட்டு உங்கள் பேரை கெடுப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள். அதை தமிழ்நாட்டு மக்களும் புரிஞ்சுக்கங்க. இதை போட்டவுடனே இவன்லாம் யோகியனாக இருக்க மாட்டான், திமுக காரணம் என்றைக்கும் அயோக்கியம்தான். அதனால் அதை புரிஞ்சுக்கங்க. அடுத்தது ராசா. அடிக்கடி ஸ்டாலின் சொல்லிக்கிட்டே இருந்திருக்கேன், சொன்னேன், உங்களுக்கே ஞாபகம் இருக்கும். எங்கள் கூட்டணி கட்சிகளை நாங்கள் தான் அனுப்பி வச்சோம். விஜய் கூட பேசியிருக்காரு சட்டசபையில், நாங்கள் தான் அனுப்பி வச்சோம் அப்படின்னு சொல்லுவார் ஸ்டாலின். இப்போ ராசான்னு சொல்கிறாரு, ஆமாயா ஜனாதிபதி ஆட்சி வந்துடக்கூடாதுங்கிறக்காக கூட்டணி கட்சியெல்லாம் நான் தான் அவங்க அனுப்பினோம். ஆனால் அவங்க இங்கே போய் மந்திரி ஆகிட்டாங்க, அவனுக்கு வெக்கம் இல்லை, மந்திரி பதவி கொடுத்தவனுக்கும் வெக்கம் இல்லைன்னு சொல்கிறாரு. ராசாலாம் வெக்கத்தை பற்றி பேசலாமா? ஊரை கொள்ளையடிச்சாரு, இந்தியா பூரா காரி துப்புனாரு. நீங்கள் இவங்க வந்துக்கிட்டு சொல்கிறார், உனக்கும் வெக்கம் இல்லை, அவனுக்கும் வெக்கம் இல்லை, நான் தான் அனுப்பி வச்சேன். அப்போ இந்த டைமில் ஒரு குட்டி கதை எனக்கு ஞாபகம். குட்டி கதையில் உண்மையிலே நடந்த கதை. எப்படின்னா, எனக்கு ஒரு வழக்கு வந்தது. ஒரு கணவர் வந்து என்கிட்ட என்ன கேட்டார், ஐயா என் பொண்டாட்டி இன்னொருத்தனை போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு கேட்டார். என்னையா அப்படி சொல்கிறேன்? ஆமாம், அந்த பாருங்க ஃபோட்டோ, இதுதான் என் பொண்டாட்டி, 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. எனக்கு இதனே அநியாயமாக இருக்குது, நீ புருஷன் இருக்கும்போது எப்படி கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னு ஒன்று எனக்கு வழக்கு போட்டு நீங்கள் தான் ஏன் கொடுக்கணுன்னா, அது இப்போ நிச்சயம் பண்ணிடுவோம். இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நம்ம தயங்க வேண்டியதில்லைன்னு சொல்லி புருஷன் சார்பில் நான் டைவோர்ஸை போட்டேன். ஏன்னா புருஷன் பக்கம் நியாயம் இருக்குல்ல, பொண்டாட்டி வந்து இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டேன் அப்படின்னு போட்டு வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கும்போது 2 பேர்த்துக்கும் சமரசம் இதுக்கு வந்து எப்போவுமே வைப்பாங்க கோர்ட்டில். கணவனுக்கு மனைவிக்கு 3 சமரசம் வைப்பாங்க, அதில் சேர்ந்துக்கிறாங்களான்னு பார்க்கணும். சமரசம் வச்சாங்க. நான் நீதிமன்றத்துக்கு அன்றைக்கி போயிருந்தேன். அந்த பெண் இருக்காங்களே, இவருடைய மனைவி, சமரசம் முடிஞ்சோடனே என்கிட்ட வந்து உங்கள்கிட்ட தனியாக பேசணும்னு. என்னன்னா, நான் உங்கள் வீடியோலாம் பார்க்குறேன், நீங்கள் நியாயமானதுக்கு தானே கேஸ் எடுப்பீங்க? ஆமாம், நியாயமானதுக்கு தான் எடுப்பேன். நீ என்னம்மா கணவனை விட்டுட்டு நீ பாட்டுக்கு இன்னொருத்தனோடு போய் கல்யாணம் பண்ணால் உன் மேலே தப்பு தானே, அதனால தான் நான் அவருக்காக வழக்கு போட்டேன். அது ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு என்னன்னு? அந்த ஆள்கிட்ட என்னை அனுப்பி வச்சதே புருஷன் தான். நான் உண்மையிலே நடந்தது. அந்த ஆள்கிட்ட போய் சொல்லி என்னை அனுப்பி வச்சதே வருங்க. அங்கே போனேன், அங்கே எனக்கு நிறைய அவர் சொத்து கொடுக்குறேன்னாரு. இவர் தானே அனுப்பி வச்சாருன்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எனக்கு நம்பவே முடியலை. அப்புறம் ஒரு கூப்பிட்டுக்கிட்டேனே, நீ தான் அனுப்பி வச்சேன்னு சொல்லலாம். இப்போ ராசா சொல்கிறாரு, நாங்கள் தான் அனுப்பி வச்சோம் கூட்டணி கட்சின்னு. அதுமாதிரி நீ தானே அனுப்பி வச்சேங்க அப்படின்னு. அது சூழ்நிலைக்காக அனுப்பி வச்சேன். ஏன் சூழ்நிலைக்காக அனுப்பி வச்ச ஆளை விடியான்னு வழக்க விட்டு வெளில வந்தேன். ஆக அனுப்பி வச்சதுங்க. அங்கே போய் அவங்க செட்டில் ஆன உடனே அவனை முட்டாள், தான் செஞ்ச அயோக்கியத்தனத்தை வெளியில் சொல்கிறது. இந்த மாதிரி அனுப்புகிற விஷயத்தில் இவங்க பயங்கர கேடி. நான் சொல்லலை, நம்ம ஈவர் என்ன சொன்னார், அவர் கட்சியை விட்டு இந்த கூட்டம்லாம் விலகினாங்க சிஷியர்கள் எல்லாமே. அப்போ என்ன சொன்னார், என்ன சார் உங்கள் சிஷியர்கள் தனி கட்சி ஆரம்பிச்சிட்டாங்கன்றதுக்கு ஈவர் என்ன சொன்னார்,
காலி ஆகணும்னா மனைவியை கூட்டி விடுவான் அவன்னு சொன்னேன். ஆக கூட்டணி கட்சி விஷயத்தில் அதைத்தான் செஞ்சு இவங்களே எழுப்பிட்டு அவன் அங்கே போய் செட்டில் ஆகிட்டானோன்னு அவனை அயோக்கிய, அவனை திருடன் அப்படிங்க. ஆக திருடர்கள் இவங்க தான். திருட்டுத்தனத்தை இவன் தான் பண்ணான். எதுக்கு பண்ணான்? திருப்பி எலெக்ஷன் வச்சா அந்த 59 வராது. திருப்பி எலெக்ஷன் வச்சா நம்ம ஒரு ஆள் ஒருத்தம் கூட தேராது, உதயநிதி உள்பட. அதனால் எதுக்குடா வம்புன்ட்டு தான் எலெக்ஷனை தடுப்பதற்காக இவர்கள் செஞ்சாங்க. இப்போ அவங்க அங்கே போன உடனே நான் சொன்னேன், இப்போ இது விவாகரத்து வழக்கு மாதிரி இப்போ மாட்டிக்கிட்டாங்க. இதுதான் உண்மை. இவர்களுக்கு இது கைவந்த கலை. அவங்க ஈவேராவே அதை பற்றி சொல்லியிருக்காங்க. அதனால் ராசாவுக்கு என்ன சொல்கிறேன், போயிட்டாங்கல்ல, மந்திரி பதவி கொடுத்துட்டாங்கல்ல. ஆனால் அங்கே இருக்க போனான மந்திரி எவனும் உங்களை மாதிரி கொள்ளையடிக்க மாட்டான். 1,76,000 கோடி கொள்ளையடித்த மந்திரி பதவி கிடைச்ச உடனே கொள்ளையடித்த கொள்ளைக்காரர் நீங்கள், உங்கள் மேலே தான் வழக்கு போட்டான். ஆனால் இப்போ போன மந்திரி வந்து எவனும் கொள்ளையடிக்க மாட்டான். விஜய் மந்திரி சபையில் போனவன். இன்னும் எல்லாத்துக்கும் மேலே என்ன தெரியுமா, அவன் கொள்ளையடிக்க நினச்சாலும் மன்மோகன் சிங் மாதிரி இழிச்ச வாயினாருக்கு உங்களை கொள்ளையடிக்க விட்டார்ல, அதை விஜய் செய்ய மாட்டார். சொல்லிட்டார், நான் யாரும் பணத்தை தொட முடியாதுன்னு. அதனால் உங்கள்கிட்ட இருந்து அயோக்கியம் கூட அங்கே போய் யோகியனாக மாறிட்டான். அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். எல்லாருமே கேட்குறாங்க, என்ன சார் டெய்லி விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறீங்க? அப்படிலாம் இல்லை, நாங்கள் நடுநிலைவாதிகள் தான். விஜய்க்கு எதிரான கருத்து அவர் தப்பு பண்ணால் அதை வந்து சுட்டி காட்டுறோம். ஆனால் திமுககாரன் விஷயத்தில் நடுநிலைமையாக பார்க்கக்கூடாது. அவன் செய்கிறது எல்லாமே அயோக்கியத்தனமாக தான் இருக்கும். என்னை வந்து இதுக்கு அனுப்புனாங்க, உங்களை ஜெயிலுக்கு அனுப்புனதுனால நீங்கள் எதிர்ப்பாக பேசுகிறீங்க. நான் ஜெயிலுக்கு போனேன். இதே செந்தில் பாலாஜி 100 கோடி ரூபாய்க்கு மேலே வேலைக்கு வேலை வாங்கித்தரேன்னு ஏமாத்தினார், பல கோடின்னு சொல்லி அவர் மேலே குற்றச்சாட்டு வந்தது. ஜெயிலுக்கு அனுப்புனாங்க. உள்ளே உட்காந்து ஏசி ரூமில் இருந்தாரா இல்லையா? வீட்டில் இருந்து சாப்பாடு வந்ததா இல்லையா? 3-4 போலீஸ்காரன் காவலுக்கு இருந்தானா இல்லையா? அப்போ மட்டும் என்ன பண்ணால், நான் பொதுமக்களுக்காக பேசினேன், பொது பிரச்சனைக்கு பேசினேன். எனக்கு உள்ளே போனோடனே சாப்பாடே கொடுக்காம பண்ணான்ல. வெளியில் வந்தோடனே நான் சபதம் எடுத்துட்டேன்ல, வந்த உடனேயே, வந்த முதல் நாளே குறைந்தது 10 to 15 லட்சம் ஓட்டு உங்களுக்கு விழுகின்ற ஓட்டை என்னால் கெடுக்க முடியும்னு சொன்னேன். அதனால தான் நான் வந்து ஒரு தர்ம யுத்தம் நடத்தினேன். அதில் என்னால் முடிந்ததை இவங்களை வெளியில் அனுப்புறதுக்கு என்னால் முடிஞ்ச விஷயங்களை செஞ்சேன். அதனால் அப்படி நான் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு குரல் கேட்டது, தீய சக்தியை ஒழிப்போம், தீய சக்தியை ஒழிப்போம். அப்போ தான் நான் நினச்சேன், நம்ம இந்த தீய சக்தியை ஒழிக்கணும்னுங்கிறோம். ஒரு குரல் கேட்குதே, யாருடைய குரல்னா விஜயோட குரல். ஆஹா, இவர் அவங்களுக்கு எதிரி ஆகிட்டார். எதிரிக்கு எதிரி நமது நண்பர் அப்படின்னு தான் விஜய்க்கு ஆரம்ப கட்டத்திலேயே எங்கள் இயக்கத்தின் கட்சியின் சார்பாகவும் என்னுடைய சொந்த இதுலேயும் நாங்கள் எதிராக திமுகவுக்கு எதிராக பேசினோம். அதனால் விஜய்க்கு ஆதரவு கொடுக்குறோம் என்பதில்லை, தீய சக்தியை இந்த அரசியலை விட்டு ஒழிக்கணும். அதற்காக நாங்கள் செய்யக்கூடிய தர்ம யுத்தம் இதுதான். இதில் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத விட தீய சக்தியை அழிப்பதற்காக நாங்கள் தொடர்ந்து போராடுகிறோம். அதுதான் உண்மையான விஷயம். விஜய் கையசைச்சது பெரிய பிரச்சனையாக ஆயிடுச்சான். சட்டசபையில் விஜய் கையசைச்சார். குட்டி கதையை சொன்னார், அப்பா கதையை சொன்னார். அப்பா கதையை சொல்லிட்டு அப்படின்னாரு. ஒரு ஆக்ஷன் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. எல்லாரும் போயிட்டாங்க. இல்லை, பர்மிஷன் பண்ணலாமா? இப்பவும் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. எல்லாரும் கைதட்டு. யார் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கான்ல 2 கோடி பேர் எல்லாம் கைதட்டான். அரசு இது சட்டசபையில் இருந்தோ மட்டும் கைதட்டல, விஜய் கைது பிடிக்கிறதுக்கு கொண்டு ஒவ்வொரு வீட்லேயும் சத்தம் கைதட்டு இதெல்லாம் கேட்டது. அப்போ என்ன அர்த்தம், அந்தளவுக்கு வெறுத்து போயிருக்காங்க. ஏன் அப்படி கையசைச்சாருன்னா, இதே ஸ்டாலின் இவங்களை காலி பண்ணிட்டோன்னு சொல்லி கையசைச்சார். கடைசி அவரே காலியானார். ஸோ அதனால் விஜய் கையசைச்சது வந்து தப்பு, சட்டசபை மாண்புக்கு எதிரானதுன்னு இந்த சிபிஐக்காரன், கம்யூனிஸ்ட்காரன், உங்களெல்லாம் கணக்கிலே சேர்க்கக்கூடாது. 50 கோடி வாங்கின ஆளுங்க நீங்கள், பெரிய யோகியர்கள் மாதிரி, இல்லை கொள்கைவாதிகள் அப்படின்ட்டு ரஷ்யாவில் இருந்தோ சீனாவில் இருந்தோ பணம் வாங்கிக்கிட்டு கட்சி நடத்துகிற ஆளுங்க நீங்கள்லாம் அரசியல் மாண்பை பற்றி பேசுகிறீங்களா? சட்டசபை மாண்பை பற்றி பேசுகிறீங்களா? முதல்ல உங்களுக்கு அரசியல் மாண்பு இருக்கா?
அன்னைக்கு 1989 ஜெயலலிதா உள்ளே போகும்போது இதே சட்டசபையில் தானே சேலை பிடிச்சி இழுத்தாங்க. இதே சட்டசபையில் தானே பெண் என்றும் பார்க்காமல் மிக கேவலமான வார்த்தையை கருணாநிதி சொன்னார். அதுக்கப்புறம் தானே இன்றைக்கி எம்எல்ஏவாக இன்றைக்கி மந்திரியாக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் கருணாநிதி முகத்தில் போய் குத்துனார். அவர் செங்கோட்டையன் மூஞ்சில் குத்துனதில் கருணாநிதியோட கூலிங் கிளாஸ் கீழே விழுந்து உடஞ்சதில்ல. அன்னைக்கு ஒரு பெண்ணை வந்து ஜாக்கெட்டை பிடிச்சி கிழிச்சாங்கல்ல, தலைமுடியை பிடிச்சி எடுத்து இது பண்ணான்ல, கால்னால் முதுகில் ஏறி மிதிச்சான அன்னைக்கு ஜெயலலிதா. சிபிஐ வெக்கம் இல்லை உங்களுக்கு? அன்னைக்கு குரல் கொடுத்தையா சட்டசபை மாண்பு கெட்டு போச்சுன்னு எவையா குரல் கொடுத்தீங்க? அன்னைக்கு இதே கருணாநிதிக்கு ஜால்ராஜ் வந்தானே நீங்கள். சட்டசபையில் வேஸ்டியை ஊற்றுட்டு ஜட்டியோட ஓடினானே திமுகக்காரன். அன்னைக்கு என்னைக்காச்சும் குரல் கொடுத்துருக்கீங்களா சட்டசபை மாண்பு கெட்டு போச்சுன்னு? தனபாலுங்கிற சபாநாயகரை தூக்கி பந்தாடினாங்களே, அவர் கத்துனார உதவி கேட்டு. அன்னைக்கு எவனாச்சும் நீங்கள் வந்துக்கிட்டு சிபிஐக்காரங்க வந்து குரல் கொடுத்தீங்களா மாண்பை பற்றி? முதல்ல உங்களுக்கே அந்த மாண்பு கிடையாது. நீ மற்ற சட்டசபை மாண்பை பேசுவதற்கு உங்களுக்கு எந்த இதுவும் கிடையாது. போய் திமுகவில் போய் மறுபடியும் கூட்டணி சேர்ந்து எலெக்ஷன் வரும்போது 25 கோடி 50 கோடின்னு வாங்கிட்டு சொந்த கதையை பாருங்கள். ரஷ்யாலையும் சீனாவிலையும் வர்ற பணத்தோட திமுகவிட்டேருந்து வர்ற பணத்தையும் வாங்கிக்கிட்டு கொள்கையை விற்றுட்டீங்களே. மகேந்திரன் போன்ற தீவிர கம்யூனிஸ்டுக்காரவங்கள்லாம் சகப்பு துண்டை நான் போட்டுக்கிட்டு தாவேக்கால சேர்றேன் அப்படின்னு ஒரு யோகியர்கள்லாம் சொன்னால், நீங்கள்லாம் கட்சியில் இருக்கிறவங்கெல்லாம் யோகியர்களா? அதனால தான் சொல்கிறேன். விஜய் இப்படி கையை செய்தது தவறு இல்லை, சரி. ஸ்டாலின் செய்ததைத்தான் அவர் செய்து காட்டினார் அப்படிங்கிறத நீங்கள் என்னென்ன சைகை காட்டினீங்கன்னு சொல்லவா சட்டசபையில்? ஒவ்வொரு ஆளுங்களும் கேவலமாக பேசாதீங்க. கல்யாண சுந்தரம் மாதிரி ஆளுங்க இருந்த கட்சியா அது? அதை வச்சு கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க நீங்கள். இப்போ வந்துக்கிட்டு அன்னைக்கு கல்யாண சுந்தரம் எந்த அளவுக்கு பேசினார் சட்டசபையில்? எம்ஜிஆர் வந்து கட்சி விட்டு வரும்போது எந்த அளவுக்கு அவருக்கு கை கொடுத்தாரு? கொள்கைவாதிகள் எல்லாம் ரூபாயை வாங்கிட்டு லஞ்சத்தை வாங்கிக்கிட்டு சிவப்பு துண்டை போட்டுக்கிட்டு ஏமாற்றிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது தான் இந்த விஷயத்தில் நம்முடைய கருத்து. விஜய் செய்தது சரிதான் அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்து. அடுத்தது, இந்த சென்னை மாநகராட்சியில் ஸ்டாலின் படத்தை வைக்கணும்னு சுற்றறிக்கை அனுப்புங்க. யார்? இந்த பிரியாங்கிற லேடி. அதெல்லாம் உங்களுக்கு இப்போ மேயராக வரலாமா? ஓரளவுக்குன்னு இது தெரியாது. அடிப்படை சேகர் பாபுங்கிற எடுபடி போய் ரெக்கமெண்டேஷனை துர்கா ஸ்டாலின்கிட்ட போய் கொடுத்து அந்த அம்மாவை மேயராக்கி விட்டார். மேயருக்கு தகுதியான பெண்ணா அவங்க? அந்தளவுக்கு இது இருக்கா? போய் விளக்கேற்றுறாங்க ஒரு இதில், ஒரு விழாவில். பாவம் அந்த தாவேக்காமலே பின்னாடி நிற்கிறாங்க பயந்துக்கிட்டு. அவங்க விளக்கேற்றி முடிஞ்சோடனே அவங்க விழாவில் வந்தவங்க சொல்கிறாங்க, மேடம் நீங்கள் வெளியே கற்றுங்க அடுத்துன்னு சொல்கிறாங்க. அவங்க கையை நீட்டினா அந்த மெழுகுத்தி அங்கே கை கொடுக்காம வேற ஆள்கிட்ட கொடுத்தா எப்படிப்பட்ட ரகத்தை சேர்ந்தவர் இந்த பெண்மணி? உங்களுக்கு ஒரு இது இல்லை, ஒரு நாகரிகம், சபை நாகரிகம் தெரிஞ்சதா? இன்றைக்கி வந்துக்கிட்டு ஸ்டாலின் ஃபோட்டோவை வைக்கணுமா? எதில்? சென்னை மாநகராட்சியில். சென்னை மாநகராட்சி நல்ல வேலை ஸ்டாலின் ஃபோட்டோவோடு நின்னாங்க. உதயநிதி ஃபோட்டோ, கருணாநிதி ஃபோட்டோ, அண்ணாதுரை ஃபோட்டோ, ஈவேரா ஃபோட்டோன்னு எல்லாத்தையும் சொல்லாமல் விட்டாங்க. சர்க்குலர் அனுப்புகிறாங்க, சுற்றறிக்கை சர்க்குலர். நான் என்ன சொல்கிறேன்னா, சர்க்குலர் அனுப்பட்டும், இன்னும் 6 மாதம் தானே தூக்கிடுறீங்க, அதுக்கப்புறம் வைக்கட்டும். இதுக்கடையில் சிவகங்கை அங்கே வந்து நகராட்சி ஊராட்சி அந்த இதில் ஒரு திமுகக்காரர் கவுன்சிலர் இது இதில் வந்து நம்ம நகராட்சியில் திரிஷா படம் வைக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை கொண்டு வந்திருக்காரு. நான் திமுககாரங்க சொன்னேன், திரிஷா படத்தையும் வைப்போம். உதயநிதிக்கு வேண்டிய 3-4 நடிகை இருக்காங்க, அவங்க உதயநிதியை வச்சு அந்த 4 நடிகை படத்தையும் வைங்க. யோகியங்க மாதிரி பேசுகிறேன். உன் தலைவர்லாம் யோகியனா? ஒவ்வொருத்தனை 4-5 சினிமா நடிகளோடு சுற்றிக்கிட்டு தெரிகிறான். இங்கே வந்துக்கிட்டு திரிஷா போட்டோ அரசியலில் அயோக்கியத்தனத்தை கொண்டு வந்ததே நீங்கள் தானே. காங்கிரஸ்காரன் பாவம் தியாகிகளாக இருந்தான், அவன் எதையும் சம்பாதிக்காமல் இருந்தான், நல்ல குடும்பத்திலிருந்து வந்தவனாக இருந்தான், அறிவாளியாக இருந்தான். 67 என்னைக்கு நீங்கள் வந்தீங்களோ, அதுவும் குறிப்பாக என்னைக்கு கருணாநிதி முதலமைச்சரானாரோ அன்னைக்கு குட்டி சிவராட்சியா தமிழக அரசு. அதனால் இவங்களாம் யோகியர்கள் மாதிரி திரிஷா படத்தை இதை அந்த நான் வீடியோ போட்டிருக்கேன். அவங்க அம்மா அந்த 2-3 வீடியோ
அந்த நடிகைகள் ஃபோட்டோலாம் வைக்க சொல்லுங்கள் நகராட்சியில் அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. அடுத்தது உதயநிதி நைட்டு பூரா தூங்கலையாம். ரொம்ப கேவலமாக போச்சு, ரொம்ப கேவலமாக போச்சு. அப்பாவை எங்கே காணான்னு கேட்டாங்களேன்னு ரொம்ப இதாகிட்டார். அது மட்டும் இல்லை, எல்லா கதையும் வந்து போச்சு. அப்படி கையை சச்சிட்டாரு, அதுவும் கேவலமாக போச்சு. வாயத்திறங்கன்னோம். வாயத்திறந்ததுக்கப்புறம் பேச முடியலையே நம்மளால். எல்லா பேரும் அப்படியே அசைஞ்சாமல் சில மாதிரி உட்காந்துருந்தாங்க. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா அதில் சட்டது எவனுக்கு பேச தெரியணும்ல. இந்த லட்சணத்தில் அவர் என்ன சொல்கிறாரு, விஜய் பேசுனதெல்லாம் வெறும் ஸ்கிரிப்ட் தான். முதலமைச்சர் இன்னைக்கு ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அந்த ஸ்கிரிப்டை அவர் பேசி முடிக்கிற வரைக்கும் நான் யாருக்கும் பதில் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற தோணியில் அந்த டைலாக், அந்த ஃபுல் டைலாக், அந்த சீனோட டைலாக் பேசி முடிக்கிற வரைக்கும் யாரும் கட் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மைண்ட் செட்டில் ஒரு ஷூட்டிங் போனால் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி இன்னைக்கு சட்டமன்றத்தை ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டாக அவர் இன்னைக்கு மாற்றி காட்டியிருக்கிறார். நீங்கள் மட்டும் பெரிய யோகியர், நீங்கள் மட்டும் சொந்தமாக பேசுனீங்களோ? அவர் பேசுனது ஸ்கிரிப்டை தானே ஒத்துக்கிறேன், பேப்பரை பார்த்து படித்தாருன்னு. நீங்கள் என்ன பண்ணீங்க? அப்படியே பொங்கி ஒழியுதோ உங்களுக்கு கருத்துக்கள்? அப்படி கையில் பேப்பரை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு விதாக பார்த்துக்கிட்டு படிக்கிறீங்களே நீங்கள் எழுதின நீங்கள் பேசுகிறது ஸ்கிரிப்டு தான், உங்கள் அப்பா பேசுனது ஸ்கிரிப்டு தான். அதனால் மற்றவங்க ஸ்கிரிப்ட் எழுதுனாங்கன்னு சொல்கிறதுக்கு என்ன யோகியதை இருக்குது உங்களுக்கு? அதுக்கடுத்தது விஜய் பேசுனதெல்லாம் ரீல்ஸ் போட தான் லாயக்காம். ரீல்ஸ்னு என்ன சாமானியமாக நினைக்கிறீங்க? நீங்கள் ரீல்ஸ் போட்டு பாருங்கள், எத்தனை பேர் பார்க்குறான்னு பார்ப்போம். விஜய் ரீல்ஸ் போட்டால் பல லட்சம் போகுதே. நீங்கள் ரீல்ஸ் போடுங்க. ரீல்ஸுக்கு தான் லாயக்காம். ரீல்ஸ் தான் இப்போ ஃபேஷன். ரீல்ஸ் வந்துருச்சு. உங்கள் தயாநிதி மாறனே ஓடிடி ஆரம்பிச்சிருக்காரு. உங்கள் கலாநிதி மாறன் வெறும் சினிமாவாக போட்டார் ஓடிடியில். தயாநிதி மாறன் இன்றைக்கி இளைஞர்கள் விரும்புகிறார்கள்னு வெறும் ரீல்ஸுக்காகவே ஓடிடி ஆரம்பிச்சிருக்காரு. ரீல்ஸுனால் இன்றைக்கி இளைஞர்கள் அவ்வளோ விரும்புகிறாங்க. அவர் இது ரீல்ஸுக்கு தான் லாயக்குன்னா அது இளைஞர்கள் விரும்புகிறாங்க. உங்கள் ரீல்ஸை போடுங்க. உங்களுடைய டிஎம்கே ஐடி டீம்லேருந்து செயற்கையாக பார்க்காம வைங்க. 100 பேர் பார்க்குறாங்கன்னு பார்ப்போம் உங்கள் ரீல்ஸ் போடுறாங்க. ரீல்ஸ் அவ்வளோ சர்வசாதாரணமாக போச்சா? இன்றைக்கி சமூக வலைதளங்களில் செல்வாக்கு இருந்தால் தான் யார் ரீல்ஸ் வந்து போகும். உங்களுக்கு உங்கள் அப்பாவுக்கு எல்லாம் பணம் கொடுத்து வாங்கிய செல்வாக்கு தானே. அதனால தானே தோற்றீங்க. சமூக வலைதளங்களில் இளைஞன் வந்து குமிஞ்சிட்டான். எல்லாம் அறிவாளி இருக்காங்க. அவன் பார்த்தான். முன்னாடி எல்லாம் இளைஞர்கள் எங்கே அரசியல் பேசுவான், ஸ்போர்ட்ஸை பற்றி பேசுவான், சினிமாவை பற்றி பேசுவான். இப்போ 2 கோடி பேர் பார்க்குறான் நீ சட்டசபையில் இது பண்ணுற விஷயத்த. இளைஞரெல்லாம் அரசியலை பேசுகிறான், மகிழ்ச்சியாக இருக்குது. அதனால தான் மிகப்பெரிய மாற்றம் வந்தது. எல்லாம் புரிஞ்சுக்கிட்டான் அந்த கூட்டம் மோசமான கூட்டம். அதனால தான் உங்களுக்கு ஓட வைக்கிறான். அதனால் ரீல்ஸ் தான் லாயக்கு அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு அடிப்படை விஷயமே தெரியலன்னு தானே இருக்கும். எழுதி கொடுத்ததை படிங்க, ஸ்கிரிப்டடு. அதுவும் சட்டசபையில் இருக்கிற கேமராவை சினிமா கேமரான்னு நினச்சிக்கிட்டாங்க. நீங்கள் தான் சினிமா கேமரான்னு நினச்சிக்கிட்டு சினிமாவில் போடுற மாதிரி டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு சட்டசபை உள்ளே வரீங்க. சட்டசபை கேமராவை சினிமா கேமரா நினச்சது நீங்கள் தான். பெரிய நாகரிகமாக பேசிட்டீங்களோ சட்டசபையில். கையை காமிச்சது சொன்னீங்களே. எடப்பாடியை பற்றி என்ன சொன்னீங்க? உதயநிதி என் கார் சாவியை தூக்கிட்டு போகிறாரு, என் காரை தூக்கிட்டு போகிறாரு. இதெல்லாம் சட்டசபையில் பேசுகிற பேச்சா? சட்டசபையில் பேசுகிறதுக்கு சப்ஜெக்டே இல்லாமல் அதை கேவலப்படுத்தின ஆளே நீங்கள். உடனே உங்கள் அப்பா அதை ரசித்து சிரித்தார். ஒரு ஏதோ கார் வந்து மாற்றி இது பண்ணிட்டா அது ஒரு பெரிய இதாக கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுனீங்க. சட்டசபையில் பேசாத விஷயங்கள் எல்லாம் பேசின ஆளுங்க நீங்கள். பேசவும் தெரியாது, எழுதி கொடுத்ததை படிக்கிற ஆளுங்க நீங்கள். இதில் வந்துக்கிட்டு விஜய் பேசுனதெல்லாம் ஸ்கிரிப்டு. பெரிய அறிவாளிகள். இயற்கையாக 1 மணி நேரம் பேசுவீங்க. பிரிண்ட்டு இதையே கொடுக்காம பேப்பரே இல்லாமல் பொதுவான சப்ஜெக்டை ஒரு 2 நிமிஷம் பேசுங்க பார்க்கலாம். அதனால் ஸ்கிரிப்டுன்னு சொல்லாதீங்க. ஸ்கிரிப்ட் மன்னனே நீங்களும் உங்கள் அப்பாவும் தான். ஆனால் வேடிக்கை என்னென்னா ஸ்கிரிப்டை பார்த்தே தப்பாக படிக்கிற ஆளுங்க நீங்கள் 2 பேரும். உங்கள் அப்பா ஸ்கிரிப்டை பார்த்துக்கிட்டே இந்தியாவுக்கு சுதந்திரம் டிசம்பர் மாதம் கிடைத்ததுன்னு சொன்னார். அதனால் இதெல்லாம் பேசாதீங்க, மற்றவங்களை கிண்டல் அடிக்காதீங்க. உங்கள் யோகியதை சொன்னால் நாரி போகும் அப்படிங்கிறத அடுத்த கட்ட கருத்தாக பதிவு செய்கிறோம். அடுத்தது நம்ம சேகர் பாபு. இந்த மிரட்டல் உருட்டலுக்கெல்லாம் பயப்பட மாட்டோங்கிறார். நெருக்கடி காலத்திற்கே அஞ்சாத இயக்கம். இது போன்ற உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுவோமா? ஸ்டாலின் வீட்டில் உதயநிதி ஸ்டாலின் மிரட்டின உடனேயே ஸ்டாலின் தொகுதிக்கு போகும்போது தேம்பி அழுதாராச்சே நீங்கள். மிரட்டல் உருட்டலுக்கு பயப்பட மாட்டேன்னு ஃபோனில் கூப்பிட்டு என்ன திட்டினாங்க?
உதயநிதி ஸ்டாலின் என்ன திட்டுனாங்க, உதயநிதி என்ன திட்டினார். அந்த மிரட்டல் உருட்டலுக்கெல்லாம் தேம்பி அழுதாளாச்சே. நான் கட்சியை விட்டே போயிடுறேன், நான் இதை துறைமுகம் தொகுதியை ராஜினாமா பண்ணிடுறேன்னு சொன்னாலாச்சா இல்லையா? நீங்கள் மிரட்டல் உருட்டலுக்கு பயப்பட மாட்டாராம். யார் வந்தாலும் காலில் விழுகிற கோழையாச்சையா நீங்கள்? ஜெயலலிதா காலில் விழுந்த கோழை நீங்கள். துர்கா ஸ்டாலினுக்கு செருப்பு எடுத்து கொடுத்த கோழை, ஸ்டாலினுக்கு செருப்பு எடுத்து கொடுத்த கோழை. உங்களுக்கு பேரே எடுபடி தானே. இந்த லட்சணத்தில் என்ன சொன்னான் இங்கே? அவர் அமைச்ச ஆய்வு செய்கிறதுக்கு ஸ்டாலின் அமைத்த குழுவில் என்ன சொன்னான்? தோல்விக்க காரணம் நீங்கள் தான் சொன்னாங்கல்ல. மடியில் கணம் இருந்தால் தானே எங்களுக்கு பயம் இருக்கும். பாவிங்க சொல்கிற ஆளுங்க நீங்கள்லாம் தகுதி இருக்கா? மடியில் கணம் இல்லையா? மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு எதிர்க்க பல மாடி கட்டடத்தை கட்டியிருக்கீங்க இந்த 2-3 வருஷத்துக்கு முன்னாடி. ஆதாரம் இருக்குது. அது ஒன்றுலேயே விஎன்டிசி வந்தால் ஜெயிலுக்கு போகணும். இப்போ யோகிய மாதிரி மடியில் கனவு இருந்தால் தான் வழியில் பயம். பேச கற்றுக்கிறீங்கப்பா. இவங்க வேறு யாராலும் இப்படி மனசாட்சி விட்டுட்டு பேச முடியாது. திருடிட்டு ஒருத்தர் தன்னை யோகியன்னு சொல்ல முடியாது. அதனால் செந்தில் பாலாஜி உங்களோட பெரிய எவ்வளவோ மேல். அவர் மடியில் கனவு இருந்தால் தான் வழியில் பயம் இருக்குன்னு பேசலை. அவர் அப்படியே குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்கும்னு சட்டசபையில் அவர் நிற்கிறத பார்த்தாலே படுதுவார். ரெடி ஆகிட்டார் அவர். அதனால தான் அதுக்கு என்ன அனுமதி கொடுத்தாங்களான்னு தெரியல. அவர் மேலே வழக்கு தொடர்றதுக்கு நிர்மல்குமார் சொல்கிறார், கவர்னர்கிட்ட போச்சு எல்லாருக்குமே அனுமதி கொடுத்துட்டாரு, செந்தில் பாலாஜிக்கு என்ன அனுமதி கொடுக்கல, ஃபைல் அங்கேயே இருக்குங்கிறார். நான் முதலே சொன்னேன்ல, பாஜகவுக்கு தூது விட்டுக்கிட்டு இருக்கார், அதனால் நிறுத்தி வச்சுருக்காங்க. உடனே அனுமதி கொடுங்க பாஜக, இல்லைன்னா உங்களெல்லாம் எவ்வளோ கேவலமாக பேசுனாங்க பாஜக. அதனால் குற்றம் செய்தவர்களுக்கு கட்சியில் இடம் கொடுத்துக்கலாமா, அவங்கள வச்சுக்கிட்டு எலெக்ஷன் ஜெயிக்கலாமான்னு பாஜக நினைக்காதீர்கள். நிர்மல்குமார் சொன்னது போல் உடனடியாக கவர்னர் வழக்கு தொடர்வதற்கு, செந்தில் பாலாஜி மீது வழக்கு தொடர்வதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும். அனுமதி கொடுத்தாமல் நீங்கள் தாமதித்தால் பிஜேபியின் முகத்திரையை மக்கள் முன்பு கிழித்து காட்டுவோம். யாரை காப்பாற்றுறீங்க? ஊழல் பண்ணி பெரிய இதெல்லாம் அமித்ஷா வரும்போது கரண்ட்டை கட் பண்ணாரு தானே, அதுக்காகத்தானே நீங்கள் ஈடியை வச்சுக்கிட்டு நீங்கள் வழக்கெல்லாம் போட்டீங்க. இன்றைக்கி ஏன் இவ்வளவு தாமதம் பண்ணுறீங்க? அவர் நிர்மல்குமார் பேட்டியில் கொடுத்துருக்காரு, இன்னும் எங்களுக்கு அனுமதி கொடுக்கவில்லை கவர்னர், மற்ற எல்லோருக்கும் அனுமதி கொடுத்து விட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? செந்தில் பாலாஜியை காப்பாற்ற நினைக்கிறதா பாஜகங்கிறத அடுத்த கட்ட கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். அடுத்தது டிஜிபி ஒரு அறிக்கை விட்டிருக்கார். வாரத்தில் 2 நாட்கள் போலீஸ்காரவங்கெல்லாம் பொதுமக்களை பார்க்கணும் அப்படிங்கிறது. அதை நான் டிஜிபிக்கு சொல்கிறேன். எம்ஜிஆர் இருக்கும்போது தினமும் 12 to 1 மணி பொதுமக்களை பார்க்கணுன்னாரு. காவல்துறை அதிகாரிகள் மட்டுமில்லை, செக்ரட்டேரியட்டில் இருக்கிற தலைமைச் செயலத்தில் இருக்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லா அதிகாரிகளும் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் தான் அந்த இன்ஸ்பெக்டர் 12 to 1 பார்க்கணும், பொதுமக்களுடைய குறைகளை கேட்கணும். எம்ஜிஆர் போட்டார். அதனால் டிஜிபி அவங்களுக்கு சொன்னேன், வாரம் 2 நாள்லாம் பத்தாது, தினமும் 12 to 1 மக்கள் குறைகளை கேட்போம்னு சொல்லுங்கள். மக்கள் வரி பணத்தில் தானே சம்பளம் வாங்குறீங்க எல்லாருமே. உங்களெல்லாம் ஏன் கவர்மெண்ட் சர்வெண்ட்டு ஏன் சொல்கிறான்? மக்கள்கிட்ட இருந்து பணம் வாங்கக்கூடிய வேலைக்காரர்கள், அரசாங்க அதிகாரிகள் இருக்கிற எல்லோரும். அதனால் முதல்ல மக்களுக்கு உரிமை கொடுங்க. 12 to 1 எம்ஜிஆர் சொன்னபடி டெய்லி எந்த ஆஃபீஸராக இருந்தாலும் ஆஃபீஸில் இருக்கணும். 12 மணிக்கு அவர்கள் குறைகளை பார்த்துட்டு நீங்கள் அடுத்து போகணும். ஏன்னு கேட்டிங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் பாருங்கள், நீங்கள் 1 மணிக்கு போகிறீங்கன்னு வைங்க, இன்ஸ்பெக்டர் இருக்க மாட்டார். கேட்டால் ஒரே பதில், ரவுண்ட்ஸ் போயிருக்காரு. எவனும் ரவுண்ட்ஸ் போக மாட்டான், அங்கே வீட்டில் தான் படுத்து கிடப்பாங்க. அப்போ மக்களுக்கு குறைவு இருக்கக்கூடிய டைமை ஃபிக்ஸ் பண்ணார் எம்ஜிஆர். அப்போ என்ன பண்ணுவான்? 12 மணிக்கு எல்லாம் வந்துடுவாங்க. இப்போ விஜய் 9 மணிக்கு இதுக்கு வந்துடுறார் தலைமைச் செயலகத்துக்கு. தலைமைச் செயலகத்தில் இருக்கிற எல்லாருமே 9க்கு வந்துடுறாங்க அலுவலகத்துக்கு. ஏன்னா தலை ஒழுங்காக இருக்கணும். அதனால் எல்லா அரசு அதிகாரிகளும், அது ஐபிஎஸ்ஸாக இருந்தாலும் சரி, ஐஏஎஸ்ஸாக இருந்தாலும் சரி, டிஜிபியாக இருந்தாலும் சரி, ஹோம் செக்ரட்டரியாக இருந்தாலும் சரி, தலைமைச் செயலாளராக இருந்தாலும் சரி, 12 to 1 எம்ஜிஆர் சொன்னபடி மக்கள் குறையை நீங்கள் கேட்கணும். தினமும் விஜய் அதற்கு ஏற்பாடு செய்யணும். உங்கள் அதிகாரிகள், அரசு அதிகாரிகள் ஒழுங்காக வேலை செஞ்சால் லஞ்சம் இருக்காது, நிர்வாகமும் நேர்மையாக நடக்கும், நிர்வாகமும் விரைவாக நடக்கும்ங்கிறத விஜய் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். விஜய் அறிக்கை விடுங்க, 1 மணி நேரம் டெய்லி பார்க்கணும் அப்படின்னு. அதே மாதிரி டிஜிபி காவல்துறையில் வேலை பார்க்குறாங்கல்ல, காவலர்கள் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்காங்க தெரியுமா?
மாதம் ஒரு முறை டிஜிபி காவலர்களின் குறைகளை கேட்கணும். அவ்வளோ இதில் இருக்கான், 16 மணி நேரம் வேலை செய்யலாம், 18 மணி நேரம் வேலை செய்யலாம். அவனுக்கு பல பிரச்சனைகள் இருக்குது. வெளியில் லஞ்சம் வாங்குறதுக்கு காரணமே உள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள். அதெல்லாம் கூப்பிட்டு கேளுங்க. முன்னாடியெல்லாம் இருந்தது, டிஜிபி மாதம் ஒரு முறை காவலர்களை குறை கேட்பார். நீங்கள் நேர்மையான அதிகாரி, திறமையான அதிகாரி, ஆனால் எதாக இருந்தாலும் மக்களின் குறைகளை தீர்க்கக்கூடிய அதிகாரியாக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் விரும்புகிறோம். அதனால் தான் இந்த கோரிக்கையை முதல்வர் விஜய் அவர்களுக்கு வைக்க விரும்புகிறோம். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெயந்த்.